மக்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுவதிலையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தோல்வியடைந்த அரசாகவே இருக்கு. இந்த அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தாங்க. ஆனா அதற்கான அலுவலக பணிகளை மேற்கொள்ள போதிய பணியாளர்களை நியமிக்காததால ஆசிரியர்களுக்கு வேலை பளு கூடியிருக்கு. புதுமை பள்ளிகள் தொடங்குவதா அறிவிச்சாங்க. ஆனா பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை கூட மேம்படுத்தாததால அரசு பள்ளிகளின் தரம் கேள்விக்குறியாயிருக்கு. பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் அப்படின்னு குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடுவது போல போட்டோ ஷூட் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அழுகி போன முட்டை, பள்ளி விழுந்த உணவு, புழுத்த அரிசியில சோறு போட்டு நாங்க தான் குழந்தைகளுக்கு சோறு போட்டோன்னு விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. மாணவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில வழங்கப்பட்ட லேப்டாப் திட்டத்தை இந்த அரசு முடக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகள்ல போதிய ஆசிரியர், பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாம அலட்சியமா தான் இருந்து வராங்க. சிஎம் டேஷ்போர்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு மனுக்கள் வாங்குறோம்னு சொன்னாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் புகார் மனுக்களை வாங்கி பூட்டி வச்சு ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனா எதுவுமே செய்யல. அம்மா திட்டத்தை பேரை மாத்தி உங்களுடன் ஸ்டாலின் தமிழகம் முழுக்க முகாம்களை நடத்தி மனுக்களை பெற்றாங்க. அப்படி பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றுல வீசி செல்லப்பட்ட கொடூரம் நடந்திருக்கு. அம்மா மினி கிளினிக்குகளை மூடிட்டு மக்களை தேடி மருத்துவம்னு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்வர் மருந்தகம்னு மெடிக்கலை திறந்து அங்க மருந்து மாத்திரைக்கு பதிலா மாவு பாக்கெட் வித்துட்டு இருக்காங்க. இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படும் பயிர்களுக்கு உரிய காப்பீட்டு நிவாரணம் வழங்கப்படவே இல்ல. நெல் கொள்முதல் நிலையங்கள்ல முறையா நெல் கொள்முதல் செய்யப்படுறதே இல்ல. கிடங்கு வசதியும் இல்ல. மூலதன செலவுகளை குறைச்சிட்டு கடனை மட்டும் அதிகமா வாங்கி நிதி மேலாண்மையில தோல்வியடைந்த அரசுன்னு நிரூபிச்சுட்டாங்க. திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல 64 குறித்து இன்னும் நடவடிக்கையே எடுக்கல. 37 வாக்குறுதிகள் நிலுவையில இருக்கு. 40 வாக்குறுதிகள் பண்ணலாமா வேணாமான்னு பரிசீலனையில வச்சிருக்காங்க. 364 வாக்குறுதிகள் ஆன் ப்ராசஸ்ல இருக்குன்னு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிருக்காரு. வரி வசூலிப்பதுல மோசடி, கழிவறை சுத்தம் செய்யறதுல முறைகேடு, டிரான்ஸ்பார்மர்கள்ல ஊழல், டாஸ்மாக் ஊழல்னு திமுகவோட திருட்டுகளின் பட்டியலும் இந்த உருட்டுகளுக்கு சரிசமமா இருந்துட்டு இருக்கு.